மக்களின் காணிகளை அரசு திணைக்களங்கள் திருடுவதாக ரவிகரன் எம்பி சபையில் குற்றம் சாட்டியுள்ளார். முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வன்னி பகுதிகளில் வனவள திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் விவசாய மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமீறி திருடியுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார். அதேவேளை இவ்வாறு மக்களின் காணி திருட்டில் ஈடுபடும் திணைக்களங்களில் ஒன்றான வனவன திணைக்களம் வன்னியில் இடம்பெறும் சட்டவிரோத காடழிப்பு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி வனவளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தார். கடந்த 2009ஆம் ஆண்டிற்கு முன்பு மரக்குற்றிகளால் நிரப்பப்பட்ட கனரக வாகனங்களை கண்டதில்லை எனவும், மரம் அரிக்கின்ற இயந்திர வாள்களின் கொடூர ஓசையை கேட்டதில்லை எனவும் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வனவளத்தை தமிழீழ விடுதலை புலிகள் பாதுகாத்ததாகவும் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றில் 12/3/2025 அன்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். முன்னைய ஆட்சியில் திணைக்களத்தால் காணி திருட்டுக்கள் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில் இவைகள் நீக்கப்பட வேண்டும். வன்னி பெருநிலப்பரப்பு எப்போதும் காடுகளை அதிகமாக கொண்ட நிலமாகவே காணப்படுகின்றது. இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்று தொட்டு இயற்கையோடு இணைந்ததொன்றாகவே காணப்படுகின்றது. இங்குள்ள மக்கள் என்றும் இயற்கையோடு முரண்பட்டு கொண்டதில்லை, காடுகளை அழித்ததில்லை. 2009ஆம் ஆண்டு வரை வெட்டப்பட்ட மரக்குற்றிகள் நிரப்பப்பட்ட கனரக வாகனங்கள் வீதியால் சென்றதை நாங்கள் கண்டதில்லை. மரம் அரிகின்ற இயந்திர வாள்களின் கொடூர ஓசையை நாம் கேட்டதில்லை. 2009ஆம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வனஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு எமது இடத்தில் இருக்கவில்லை. ஆனாலும் விடுதலை புலிகளின் வனவள பிரிவு இருந்தது. இயற்கையை நேசித்த வன்னியர்களின் வாழ்க்கை முறை இருந்தது. இதனால் வனப்பகுதிகள் அழிக்கப்படவில்லை. காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டு மரங்களாகவும் பிறகு தேவைகளுக்காகவும் பெரு நகரங்களை நோக்கி ஏற்றிச் செல்லப்படவில்லை. காடுகள் மிக கவனமாக காவல் செய்யப்பட்டன. 2010 அதன் பின்னர்தான் வனவள திணைக்களத்தினதும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினதும் நிர்வாகம் இங்கு நிலைநிறுத்தப்பட்டது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இதன் பின்னர் தான் வன்னி பெரு நிலப்பரப்பின் காடுகள் சூறையாடப்பட்டன. மன்னாரில் முசலி உட்பட குறிப்பிட்ட சில இடங்களிலும், வவுனியாவில் பம்பை மடு உள்ளிட்ட சில குறிப்பிட்ட இடங்களிலும் அடர்காடுகள், ஒதுக்கப்பட்ட வனப்பகுதிகள் ஈவு இரக்கமற்று கனரக இயந்திரங்களால் மூர்க்கத்தனமாக சிதைக்கப்பட்டன. இவைகள் வனவள திணைக்களத்தின் அபகரிப்புகள் அல்லது திருட்டுக்களாகவே கருதப்பட வேண்டும். கூகுள் எர்த் டைம் லைன் ஊடாக பாருங்கள். 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு வன்னி பெருநிலப்பரப்பு வனவளம் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது என்பதையும், 2009 பின்பு வனப்பகுதிகள் எவ்வாறு சூறையாடப்பட்டது என்பதையும் அறிய முடியும். இன்று வரை வனவள திணைக்களத்தின் செயல்பாடுகள் மிகவும் ஊழல் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. இதே போலத்தான் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு செயல்படுகின்றது. இவ்வாறு வனப்பகுதிகள் இயற்கை வாழ்விடங்கள் என்பவற்றை சூறையாடப்படுவதற்கு காரணமாக இருக்கும் இத்திருட்டு திணைக்களங்கள் 2010 பின் எங்கள் வீட்டு முற்றங்களையும் வயல் நிலங்களையும் தோட்டந்துறவுகளையும் ஏன் வீதிகளையும் இடுகாடுகள் சுடுகாடுகள் கூட திருடத் தொடங்கிவிட்டார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2009ஆம் ஆண்டின் பின் தற்போது நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களையும் விதிகளையும் புறக்கணித்து மாவட்ட செயலாளருக்கோ பிரதேச செயலாளருக்கோ தெரியப்படுத்தாது நில வள திணைக்களத்தின் ஊடாக வரைபடங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் 1,67,487 ஏக்கர் நிலப்பரப்பு வனவள திணைக்களத்தினால் வன பிரதேசமாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட செயலக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன.
அவ்வறிக்கையின்படி 1983 ஆண்டு தொடக்கம் 2009 ஆண்டு வரை உள்நாட்டு போர் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் குடியிருப்பு காணிகள், முத்தியன் கட்டுக்குள நீர்ப்பாசன திட்டம், தண்ணீர்முறுப்பு குள நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் மக்களுக்கு பிரித்து வழங்கப்பட்ட வயல் நிலங்கள் இன்னும் கமநல சேவை திணைக்களத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கும் நீர்ப்பாசன குளங்கள், அவற்றின் கீழ் இருக்கும் வயல் நிலங்கள் என்பன வனவள திணைக்களத்தினால் விதிகளை மீறிய வர்த்தமான அறிவித்தல் ஒதுக்கப்பட்ட வனவள பிரதேசங்களாக வர்த்தமானப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. மாவட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. இதேபோல் 2009 ஆண்டின் பின்னர் தான் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையுறப்பற்று பிரதேச செயலர் பிரிவில் 10,119 ஏக்கர் நிலப்பரப்பு நந்திக்கடலில் இயற்கை வாழ்விடமாகவும், 10,925 ஏக்கர் நிலப்பரப்பு நாயாறு இயற்கை வாழ்விடமாகவும், சுண்டுகுளம் தேசிய பூங்கா என புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலும் சேர்த்து 48,357 ஏக்கர் பிரதேசத்தையுமாக மொத்தம் 69,401 ஏக்கர் பிரதேசத்தை வனஜீவராசிகள் திணைக்களம் தங்களுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்துள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தயவு செய்து கால்நடைகள் விடயத்தில் ஒரு நிமிஷம் இந்த ஒரு குறிப்பிட்ட சில புள்ளி விவரத்தை சொல்லுகின்றேன். மேய்ச்சல் தரையில்லை. மாடுகள் மன்னாரில் 1,40,000, வவுனியாவில் 1,30,000, முல்லைத்தீவில் 1,00,000 ரோட்டில் தான் கிடக்கு. செய்து இதற்கான வழியை நீங்கள் செய்யுங்க. வன்னியை விடாதீங்க. நீங்கள் தயவு செய்து இந்த குறைகளை பார்த்து நீங்கள் சரியான வகையில் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.